எப்படியாச்சும் தெரியாமல் ஓடி போயிடுவான். எப்படி தான் நான் வெளியே போவேன்னு தெரியுமோ என்னமோ. எங்கே நான் போனாலும் இப்படி தான் வந்து குறுக்கால உட்காந்துருது. பாட்டிக்கு தெரியாம வெளியே ஓடிடுவான். அவங்க நிற்கிறது பாட்டி மாதிரி இருக்கு. இந்த இடத்த விட்டு ஓடிடணும். நான் எங்கள் மாமா பார்க்க போகிறேன். நானும் உனக்கு ஒரு மாமா முறை தானே, என்கிட்ட நின்று பேசு. மாமாவா? ஐயே ஐயேவா? ஆமாம், நீங்களும் எனக்கு ஒரு மாமாவா? இங்கே பாரு, நீ ஃப்ரெண்டுன்றனால தான் நான் உங்ககிட்ட ஒழுங்காக பேசிகிட்டு இருக்கேன். சும்மா இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, பார்த்துக்க. சரிங்க மேடம், போங்க மேடம். அந்த பையன் இருக்கட்டும், நான் போய் மாமாவை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், எதை சொன்னாலும் புரியுற மாதிரி பேசு. அட லூசு முத்து மாதிரி. அதான்டா உன் அனு. அவள் ஊர்லேருந்து வந்துட்டா போல இருக்கு. வந்து ஒரு வாரம் ஆகுதான். எனக்கே தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். நான் நினச்சேன் உனக்கு நேரம். அனு வந்துட்டாளா? எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு? போய் அனுவை பார்க்கணும். அவள் ஏன் இப்போ வந்தா? அவள் திருப்பி இந்த ஊருக்கே வரமாட்டான்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் இங்கே வந்துட்டா. அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும். இந்த தடவை எங்கள் மாமா கிட்ட அவளை நெருங்க கூட விட மாட்டேன். ஆனால் இவர் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறாரு? இவருக்கு என்ன பிடிக்கலையா? பாரு, என்னாச்சு உனக்கு? அது வந்து கண்ணில் தூசி விழுந்துருச்சு மாமா. கண்ணில் தூசி விழுந்துருச்சா? சரி போ, அந்த பம்பு செட் இருக்கு பார்த்தியா, அங்கே போய் கண்ணை கழுவிட்டு வா போ. இப்போ பேசுகிற பேச்சுக்கலாம் கண்ணில் தூசி விழுகக்கூடாதா முத்து மாதிரி, வாயில் தான் விழுகணும். சரி மாமா. ஏன் லூசு அலையா செய்யா? இல்லை, நீ தள்ளு. சொல்லு லூசு. உன்னை பார்த்தா கண்ணில் தூசி விழுந்த மாதிரி தெரியலையே, அழுக்கிற மாதிரில இருக்கு. பாரு, ஏன் என்னாச்சு? கண்ணை கழுவிட்டு வரேன்னு வந்த, அதுக்கப்புறம் ஆளையே காணா. தேடி வந்த, என்ன அழுதுட்டா இருக்க லூசு? இல்லை இல்லை, அழலாம் இல்லை. அப்புறம் என்னம்மா பிரச்சனை? உன்னை பார்த்தா அழுகாம இருக்க மாதிரி தெரியலையே. எதுவா இருந்தாலும் சொல்லு பாரு, பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, நான் அழலாம் இல்லை. கண்ணில் தூசி விழுந்துச்சா, கழுவும் போது தெரியாமல் கை கண்ணில் பட்டுருச்சு, அவ்வளோதான். லூசு, வேற எதுவும் இல்லைல்ல? இல்லை, வேற எதுவும் இல்லை. சரி, கண்ணை தொடச்சிட்டு வாமா. முத்து மாதிரி வெளியே போறேன்னு நிற்கான். நம்மளும் அப்படியே கிளம்புவோம் வீட்டுக்கு. நீ முன்னாடி போ, நான் வரேன். ஏன் வா லூசு, நீ மட்டும் ஒத்தையில எப்படி வந்துக்கிடுவா? வா, நான் போகிற வழியில் உன்னை இறக்கி விட்டுட்டு போகிறேன். நீ போ, நான் வீட்டுக்கு போய்க்கிடுவேன். வா பாரு, அவன் எப்படி ஒன்றும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியல. அவர் காதல் மயக்கத்தில் இருக்காரு. நீ எப்படி ஒத்தையில வீட்டுக்கு போக முடியும்? வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? சரி. சரி, கண்ணை தொடச்சிட்டு வாமா, வீட்டுக்கு போவோம். அனு, எங்க லூசு இருக்கா? சீக்கிரமா வா லூசு. உனக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தது தெரியுமா? எப்படியாச்சும் இன்னைக்கு கூட பார்த்தே ஆகணும். ஐயா, இருட்டிடுச்சு போலயே. அவளை நினைச்சிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. ஆமா, எங்க ஆள் வரவே இல்லை. ஒருவேளை நம்ம இத்தனால வரவே இல்லை, அதனால கோவப்பட்டு வராம இருக்காலும் என்னமோ. பேசாம உங்க வீட்டுக்கே போய் பார்த்துட்டேன். அதுதான் சரி, பேசாம வீட்டுக்கே போயிடுவோம். இன்னைக்கு என்ன ஆனாலும் அனுவை பார்க்காம வீட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த பையன் என்ன முண்டியே வச்சு இங்கேயே சுத்திட்டு தெரியா? அது ஒரு படியை ஆரம் நடிச்சுட்டு எல்லாம் சுத்திட்டு வரான். சரியில்லையே.
ஏற்கனவே இந்த பயல் எடுத்தால் நம்ம பிள்ளை வெளிநாட்டில் போய் படிச்சிச்சு. இப்பயுமே ஒரு படியால் சுற்றிக்கிட்டு வானா. அனுவோட பாட்டி பார்க்காம பார்த்துக்கணும். அவைய மட்டும் பார்த்தாவனா அவ்வளோதான். அனுவை வெளியவே விட மாட்டாவ. இந்த பயலுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. எப்படி இவ வந்ததை கண்டுபிடிச்சிருப்பான்? அவள் வந்தது தெரிஞ்சதுனால தான் இங்கேயே சுற்றிட்டு தெரியிறான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவள் வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து இவன் இந்த பக்கம் வர்றதே கிடையாது. இப்போ திடீர்னு வந்திருக்கானா? யாராச்சும் சொல்லி தானே வந்திருக்கணும். என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. கடவுளே, இந்த பையட்ட இருந்தே பிள்ளையை காப்பாற்றுப்பா. அவளுக்கு ஒன்றும் தெரியாது, பாவம் சின்ன பிள்ளை. இந்த பையன் என்னத்தை தான் பேசி மயக்கனானோ தெரியல. ஏதோ சின்ன வயசில் தெரியாமல் கூட பேசி சுற்றிட்டு தெரிஞ்சா. இப்போ என் பிள்ளை வெளிநாடுக்கெல்லாம் போய் படித்து தெளிவாக தான் இருக்கா. இருந்தாலும் இந்த பையன் மறுபடி வந்து பேசி என் பிள்ளை மனசை கலைச்சிடக்கூடாது. திருப்பி இந்த பக்கம் வந்தானா கூப்பிட்டு கேட்டுற வேண்டியதான். இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. எம்மா அவிய அம்மா எங்கேருந்து வந்தாவ? நல்ல வேலை இங்கிட்டு ஓடி வந்துட்டேன். அவளே எப்படியாச்சும் பார்த்தலன்னு பார்த்தா அவள் அம்மாவில் வந்து வெளியே நின்று கிடக்காவ. கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே நிற்க வேண்டியதான். மாட்டணும் அவ்வளோதான். இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த மான அவளும் ஒரே நிமிஷத்தில் போயிடும். ஆறு நினைக்காம போயிருக்கணுமோ? சரி நிற்போம். இங்கே கொஞ்ச நேரத்துக்கு மறந்து நின்றுட்டு அப்புறமா போய் பார்ப்போம். என்ன இந்த பையன் ஆளையே காணா? ஒருவேளை சும்மா தான் இங்கிட்டு வந்திருப்பானோ? இல்லை நம்ம வந்ததை பார்த்துட்டானா? என்னன்னு ஒன்றும் புரியலை. இந்த பையன் இனிமேல் இங்கிட்டு வந்தான்னா சொல்லி வைக்கணும், இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு. வந்தாலும் பரவாயில்ல, ஒரு படியால் ஆறுன்னு அடிச்சுட்டு குதிச்சுட்டு வரான். அவள் அப்பா வீட்டில் இல்லை, இருந்தாருன்னு அவர் ஆடி விடுவார் ஆடி. சரி நம்ம உள்ளே போவோம். வெளியே வந்து நிற்கிறத பார்த்தா அப்புறம் அத்தை வேற என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கிடப்பாவ. அப்புறம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவியலுக்கு தெரிஞ்சு அவளந்தான் என் பிள்ளையே இந்த நாட்டிலேயே இருக்க விட மாட்டாவ. மறுபடியும் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்கவே இல்லை, எவனையாச்சும் வெளிநாட்டில் பிடிச்சி கட்டி வைக்கின்றுவாவ. இது சரிப்பட்டு வராது. வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதான். சட்டையை போட்டு பார்த்தா என்ன போடுவோம்? யார் நம்மளை கேட்க போறா? நல்லா தான் இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு போய் பார்த்துடலான்னு நினச்சேன். எல்லாம் அந்த பாட்டியை சொல்லணும். கரெக்டாக வந்து என்னை பிடிச்சிட்டா. கடவுளே, இன்னைக்குல நான் தப்பிச்சது பெரிய விஷயந்தான். ஆனால் இவியலை எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரியலையே. எப்படியாவது போய் பார்க்கணும். நான் வந்து இத்தனை நாள் ஆகுது. நான் வந்தனா வரலையான்னு கூட அவியலுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. ஆளையே காணோம். அனு, ஏட்டி. ஐயா அம்மா, ஏட்டி. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க வரால அந்த அம்மா. வாரேம்மா. ஏட்டி இரு, நானே மேலே வாரேன். ஏம்மா வேண்டாம், நான் வாரேன். இருட்டி வாரேன் நானே. இப்போ அம்மா மேலே வந்தால் என்னத்த சொல்ல? முதந்த சட்டையை கலாட்டி உள்ளே வச்சிருவோம். எங்கே தான் இருக்கீங்களோ தெரியல. சீக்கிரமாக பார்த்தா நல்லா இருக்கும். முதந்த சட்டையை உள்ளே வச்சிருவோம். அம்மா பார்த்தா அப்புறம் அவ்வளோதான். எப்பா ஒரு வழியாக உள்ளே வச்சாச்சு. ஏட்டியா எதுக்கு இப்படி நிற்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் நிற்கேன். என்னம்மா காச்சு? எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. மூஞ்சி ஒரு மாதிரி பயந்த மாதிரிலாம் வச்சுருந்தா. எம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். அப்படியாம்மா? சரி, சாப்பிட வரலையா? சாப்பிடணும்மா, இப்போதைக்கு பசிக்கலை. வந்து 2 தோசையாச்சும் சாப்பிட்டு போமாக்கா. நீ மத்தியானத்துலேருந்தே ஒன்றும் திங்கலை. வேண்டாம்மா, எனக்கு பசிக்கலை. ஏன் மக்களே, பாட்டி ஒன்று வெளியவே விட மாட்டேங்க, அதனால ஒரு மாதிரியா இருக்கியோ? ஆமாம், இந்த பாட்டிக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல, வெளியே விட மாட்டேங்க. வெளியே போகணும்னு நான் நினைக்கிறது அவளுக்கு எப்படி தான் தெரியுதோ தெரில. கரெக்டாக வந்துடுறேன் நான் போகும்போது. இன்னைக்கு கூட அப்படிதாம்மா வெளியே போய் சும்மா நின்னேன். உடனே நான் வெளியே போகிறேன்னு நினச்சி உன்னை உள்ளே தரன்னு இழுத்துட்டு வந்துட்டா. இன்னைக்கு வெளியே போய் நின்னாளா? அந்த பயலை இன்னைக்கு தானே ஒரு படியாக சுற்றி சுற்றி வந்தான் வீட்டை. நல்ல வேலை இவன் வெளியே நிற்கல, அத்தையாவது பார்த்து இவ்வளோ உள்ளே கூட்டிகிட்டு வந்தாவளே. ஏம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கேன், அமைதியாக இருக்கியே? ஒன்றும் இல்லைம்மாக்கா, பாட்டி அப்படி தானே, உனக்கு தெரியாதா? ஏம்மா நான் நாளைக்கு வெளியே போகணுமே. பாட்டி இப்படி சும்மா சும்மா நீ பிடிச்சி உள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏதோ ஜெயில் மாதிரி இருக்குமா இங்கே. பேசாமல் நான் அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. இங்கே வராமையே இருந்திருக்கலாம். நான் அங்கேயாச்சும் சுதந்திரமாக சுற்றிட்டு தெரிஞ்சேன். இங்கே வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நீ வெளியே விட மாட்டேங்கிறிய. எனக்கும் நான் பிறந்து வளர்ந்த ஊருக்குள்ளே சுற்றணும்னு ஆசை இருக்காதா? நீ சொல்லி அதெல்லாம் சரிதான் மக்கா. பாட்டி தான் விட மாட்டேங்க, அவளை என்ன பண்ணுறது? ஏம்மா நீ சொல்லுமா, இல்லைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லியே. நான் வெளியே போனப்போ இப்படி பாட்டி விடவே மாட்டேங்கன்னு. அப்பா நான் சொன்னால் கேட்பாவ. நீ சும்மா இருட்டி, அவியிட்ட போய் சொல்லிட்டு கிடக்காத. அவிய ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னு 100 கேள்வி கேட்பாவ. கம்முன்னு இருட்டி. எம்மா உங்களுக்குலாம் என்னம்மா பிரச்சனை? நீங்களும் வெளியே விட மாட்டேங்கிறிய, பாட்டியும் விட மாட்டேங்க.
அப்பாட்ட சொல்கிறேன்னு சொன்னாலும் அதுவும் வேணாங்கிறிய. நான் என்ன தான் செய்யணும்? ஏட்டி வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே? உனக்கு தான் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே கிடைக்குது. எதுக்கிட்டி நீ வெளியே போகணும்? உனக்கு கல்யாணம்லாம் முடிச்சு உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்புவோம்ல, அப்படியே சுதந்திரமாக சுற்று. யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டான். கையை விடுமா. உங்களை இங்கே இருக்கும்போது விட சொன்னால் எதுக்குமா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு கிடக்கிய? இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வைங்க நான் கூட கேட்டேனா? ஏடி எதுக்கிட்டி அலறிட்டு கிடக்கா? கீழே தான் பாட்டி உட்காந்துருக்காவ, காதில் விழுந்துற போது. விழுந்தா விழுவட்டும். அந்த கிழவிக்கு இதே ஒரு பொழப்பா போச்சு. என்னை வெளியே விட மாட்டேங்குது. என்னதான் மனசில் நினச்சிட்டு கிடக்கோ தெரியல. நாளைக்கு நான் வெளியே போகும்போது யாராச்சும் தடுத்து பாருங்க. அப்போதானே இருக்கு. என்னடி கொஞ்சம் விட்டா ஓவரா பேசிட்டு கிடக்கா? அப்படிதான் இனிமே பேசுவேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு வராமையே இருந்திருக்கலாம் போல இருக்கு. சும்மா வீட்டில் கடந்துக்கிட்டு அங்கே போவாத இங்கே போவாதன்னு வந்தனே. வந்த நாள்லேருந்து ஒரு நாளாச்சும் வெளியே அனுப்புனீல. உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கியே. அப்புறம் என்னடி செய்யணும்? உன்னை ஊர் ஊராக கொண்டு போய் ஊர் சோவார கூட்டிகிட்டு போட்டுமா? நீங்கள் என்ன எங்கேயும் கூட்டி போக வேண்டாம். என்ன ஏன் போக்கில் விடுங்க, அது போதும். ஓம் போக்கில் விடணுமா? வர வர உனக்கு வாய் அதிகமாக போச்சு. எவன் கொடுக்குற தைரியத்தில் டீ இந்த ஆட்டை ஆடிட்டு கிடக்கா? எனக்கு தெரியும். அந்த பையனுக்கு ஒரு படியை அந்த வீட்டை சுற்றி சுற்றி வரும்போதே நினச்சேன் நீ ஓவரா இன்னைக்கு வாய் பேசுவேன்னு. சந்தேகப்பட்டு தான் வந்தேன். அதே மாதிரி வாய் பேசுறல்ல. எம்மா நீ என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி, நான் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போதான் செய்வேன். திரும்ப திரும்ப ஓவரா பேசிட்டு கிடக்காத டீ. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா போய் படுத்து தூங்கு. நீ நினைக்கிற எதுவும் இந்த வீட்டில் நடக்காது பார்த்துக்க. ஏட்டி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இன்னும் நீ அவனே பேசிட்டு தான் கிடக்கீல. யாரும்மா? நடிக்காத டீ. அதான் அந்த முத்துமாரி பைய உன்னதுக்கு ஆவாதவன். அவன் கூட இன்னும் நீ பேசிட்டு தான் கிடக்கியா? இங்கே பாருமா, என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு, அவரை பற்றி எதுவும் பேசாத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன டீ ஓவரா வாய் பேசுகிறா? அவரு செவருன்னுக்கிட்டு எங்கேருந்து டீ வந்தா அவரு? இங்கே பாருமா, தேவையில்லாமல் அவரை பற்றி பேசாத. திரும்ப திரும்ப அவர் இவர்னு பேசிட்டு கிடக்காத டீ. அவன் என்ன உன் கூட தானே படித்தான், அப்புறம் என்ன உனக்கு மரியாதை? மரியாதையை அம்மா சொல்கிறத கேளு டீ. நான் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இரு நிம்மதியா. அவ்வளோதான் சொல்லுவேன். நீ சொல்லியவனே கண்டிப்பாக உங்கள் அப்பாவும் ஏற்றுக்க மாட்டாரு, உன் பாட்டியும் ஏற்றுக்க மாட்டாவ. நானுமே ஏற்றுக்க மாட்டேன் டீ. உங்கள் தாத்தாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோந்தான், உன் கழுத்தை திருக்கி போட்டு போயிடுவார். அவரை பற்றி தெரியாமல் தெரிஞ்சிட்டு இருக்கா. அந்த பையக்கிட்ட என்ன இருக்குன்னு டீ உனையே கட்டி கொடுக்க சொல்லியா? எம்மா அவிய ரொம்ப நல்லவியம்மா, என்னை நல்லா பார்த்து பாவம்மா. ஆமாம், அப்படியே உன்னை அந்த ஆளை நல்லா பார்த்து தள்ளிடுவான். அவிய இருக்க வீட்டை பார்த்துருக்கியாட்டி முத? நம்ம வீட்டில் நீ என்ன கேட்டாலும் நீ கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அவ்வளோ பேர் வாங்கி தராவ. நீ அங்கே போனால் ஒரு ரூபா சோத்து கூட பிச்சை தாமிட்டு எடுக்கணும். ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா. என்ன டீ இல்லை நொல்லனுக்கிட்டு? எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா? மரியாதையாக நான் சொல்லியதை கேளு. நான் சொல்லியதை கேட்டு இருந்தேன்னா ஒரு வருஷமாச்சும் உன்னை வீட்டில் இருக்க விடுவேன். இல்லைன்னு வச்சுக்க, நாளைக்கே எவனையாச்சும் பிடிச்சி தலையில் கட்டி வச்சு போட்டின்னு அனுப்பி விட்டுருவேன் பார்த்துக்க. ஏம்மா என்னம்மா? என்னம்மா நொன்னம்மா? போட்டி உன் பாட்டிக்காரி காது விழுந்துச்சுன்னா நானாச்சும் நாளைக்குங்கிறேன். அவையெல்லாம் இன்னைக்கே மாப்பிள்ளையை பார்த்து உன் தலையில் தள்ளி வச்சிருவாவ பார்த்துக்க. உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா எதுவும் கேட்க மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு எவனையாச்சும் பிடிச்சி கட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்போம் பார்த்துக்க. ஏம்மா ப்ளீஸ்மா, அவைய இல்லைன்னா நான் செத்துருவேம்மா. செத்து போவாளாமே? செத்து போட்டி போ. உன்னை இத்தனை வருஷம் படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு நீ கொடுக்குற பரிசு நாங்கள் ஏற்றுக்கிறியா? எந்திரிச்சு போய் மூஞ்சை கழுவிட்டு வந்து கீழே வந்து திங்கிறா. தின்னுட்டு வந்து அணக்கம் காட்டாமல் படுத்து தூங்கணும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உன் வாயிலிருந்துட்டுமே வந்துச்சு அப்புறம் நான் யாருன்னு நீ பார்ப்ப. ஏம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்லியதை கேளுங்கம்மா. போய மூடுட்டி. வாய் இனிமேல் திறந்தன்னு வச்சுக்கோயேன், மூக்கோட சேர்த்து குத்திடுவேன். எந்திரிச்சு மூஞ்சை கழுவிட்டு கீழே வாரா. இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்க. ப்ளீஸ் ஆம்பளை ப்ளீஸு. ஒன்றும் ஆகாத பயலுக்கு இவளை கட்டி கொடுக்கணுமா? இதுக்கு ப்ளீஸ்ன்னு வேற கேட்டுட்டு கிடக்கா. பெத்தவியலுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, வந்துட்டா பெருசா நீலி கண்ணீர் வலிச்சுக்கிட்டு. எந்திரிச்சு வாட்டி.